திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்புரை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. शुक्लां परवरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. திருச்சிற்றம்பலம். மழுவாழ்வலன் ஏந்தி மறை போதி மங்கை பங்கா தொடுவாரவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே. செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அரட்டுரையுள் அழகாகுனக்கடாயினி அல்லேன் எனலாமே. பாடினார் பணி உத்தார் பரிபுரும் ஆனந்த கூத்து ஆடினாதகங்குலைந்தார் அஞ்சலி எண்ணியின் மேல் வைத்து சூடினார் மெய் முகழ்த்தார் துகளும் அன்னமுமாயுத தேடினார் இருவருக்கும் தெரிவறியார் திருமகனார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டேயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சித்தபேச சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எம்பெருமான் தில்லை நடராஜ பெருமானின் திருவடித்தாமரைகளை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதின குரு முதல்வர் நமசிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். நாங்கள் திருமந்திரம் முதலாம் தந்திரம் நிறைய விஷயங்களை பார்த்து நாங்கள் முதலாம் தந்திரத்திலே திருமூலர் கடவுள் வாழ்க்கை வேத சிறப்பு ஆகம சிறப்பு குரு பாரம்பரியம் திருமூல வரலாறு அவையடக்கம் திருமந்திர தொகை சிறப்பு குரு மட வரலாறு திருமூர்த்திகளின் சிரேஷ்ட கணித முறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவரோட உபதேசம் தந்திரத்துல உபதேசம் தாக்க நிலையாமை செல்வ நிலையாமை இளம நிலையாமை உயிர் நிலையாமை கொல்லாமை புலால் மறுத்தல் பிறர் மன நினைவாமை மகளிர் இழிவு நல்குறவு அக்கினிகாரியம் அந்தனர் ஒழுக்கம் ராசதோடம் பானை சிறப்பு
தானை சிறப்பு அறஞ்செய்வாந்திரம் அறஞ்செய்யாந்திரம் அந்த அவளையும் பார்த்து விட்டு நாங்கள் அன்புடைமையிலே நிற்கிறோம். அன்பென்பது சிவம் அடிச்சு விடுறோமே, அன்பே சிவம் அடிச்சு விடுறோமே. இந்த அன்பு என்றது அந்த அந்த சந்தர்ப்ப தக்க மாதிரி வேறு வேறு பெயராலும் அழைக்கப்படும் பார்த்து நாங்கள் தாய் பிள்ளைக்கு காட்டுகின்ற அன்பு பாசம் என்று சொல்லுவோம். சரியோ, தாய் தந்தை அல்லது பிள்ளை செடிவர்களுக்கு அன்பு ஒரு பாசம் என்று சொல்லுவோம். மற்றது காதல் எதிர்வர்களை இருக்கிற அன்பு அது காதல் என்று சொல்லுவோம். மற்றது உயிரிழத்தில் செலுத்துகிற அன்பு ஒரு கருணை என்று சொல்லுவோம். ஒரு ஏழை எளியோட செலுத்துகிற அன்பை சொல்லுவோம் நாங்கள் இரக்கம் என்று சொல்லுவோம். இறைவனோடு செலுத்துகிற அன்பை பக்தி என்று சொல்லுவோம். இந்த பக்தியில ஒரு மேலான நிலை என்று இருக்குது, சரணாகதி நிலை. அந்த அன்பு மேலான என்பதை பிறபக்தி என்று சொல்லுவோம். இப்படி இந்த அன்பு என்பது பலவிதமாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த அந்த கால கட்டத்தை பொறுத்தவரையில் அப்ப எல்லாம் பொதுவாக அன்புதான். காதல் என்றாலும் அன்பு என்றாலும் பாசம் என்றாலும் பற்று என்றாலும் இந்த அன்பின் மறு வார்த்தைகள் அந்த அந்த சந்தர்ப்ப தக்க மாதிரி அவற்றை நாங்கள் அந்த அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறோம். அந்த வகையில இந்த அன்பு என்பது இறைவன் என்று சொன்னால் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். கோயிலுக்கு போனாலும் சரி, அல்லது மற்ற நன்மை செய்தாலும் சரி, தானம் செய்தாலும் சரி, அறம் செய்தாலும் சரி, அல்லது மற்ற ஆளுக்கு ஏதாவது உதவி செய்தாலும் சரி, இறைவனை முன்னிறுத்தி செய்யல் என்று சொன்னால் அது எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்றார். அப்பருடைய தேவாரம் என்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் முந்தையும் பார்த்தோம் தெரியல. கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் சரியோ, பொங்கு தன்குமரி துறை ஆடிலன் ஓங்கு மாகடல் ஓத நீர் ஆடிலன் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. நாங்க கங்க நதியில தீர்த்தம் ஆடின, காவிரியில தீர்த்தம் ஆடினா என்ன, குமரி கடல தீர்த்தம் ஆடினா என்ன, வேறு வேறு எந்த எந்த பெரிய கடல தீர்த்தம் ஆடினாலும் நாங்கள் இறை சிந்தனையோடு இந்த தீர்த்தம் ஆட இல்லை என்றால் அந்த தீர்த்தம் ஆடுதலால் எந்த பயனும் இல்லை. அப்ப நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனை முன்னிறுத்தி இறைவனை நினைத்து இறைவனுடைய அருளை பெற்று இறைவனுக்கு அர்ப்பணித்து நாங்கள் செய்யும் போது அதனாலதான் பயன்கள் விளையும். திருமூலர் இங்கே பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த வகையில நாங்கள் சென்ற முறை 273வது மந்திரத்தை பார்த்து நாங்கள் நினைக்கிறேன். 273 அவர் மேலால பார்த்துட்டு அதுக்கு போகும். ஆர்வமுடையார் அவன் அருள் பெறுவார். ஆர்வம் என்பது இறைவனை அடைய வேண்டும் அல்லது அருளை பெற வேண்டும் என்று சொல்ற அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் அவருடைய இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்க மாட்டார்கள். அப்ப இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அந்த எண்ணம் அந்த ஆர்வமாக மாறி அது ஒரு அயராத அன்பாக இடைக்கணும். இடையறாத அன்பாக இருக்க வேண்டும், அயரா அன்பாக இருக்க வேண்டும். அதான் சொல்றார். ஆர்வமும் ஈரவும் உடையவரே இறைவனையும் அவன் திருவருடையும் காணலாம், திருவடியையும் பெறலாம். ஈரம் என்றது ஈர நெஞ்சினர். சரியா, பாரம் ஈசன் பணியிலா தோன்றலால் ஈசன் ஈர நெஞ்சினர் அப்படியெல்லாம் இன்னார் விளம்பும் தகையதோ என்று சொல்லி பெரிய புராணத்துல நான் பார்க்கிறோம். ஈர நெஞ்சினராக இருப்பார்கள், இறைவனோடு பக்தி கொள்ளுறவர்களுக்கு இலகிய மனம் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லுகின்றார். ஆர்வம் உடையவர் காண்பார் அரந்தனை ஈரம் உடையவர் காண்பார் இணையடி பாரம் உடையவர் பவந்தன்னை போர நெறி கொடு பொங்கு புக்காரே. ஆர்வமுடையவர் காண்பர். இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆர்வம், அந்த உந்துதல், இந்த மேலான எழுச்சி இருந்தால் இறைவனை அவர்கள் காணலாம். இறைவனை நீரே காணக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருப்பார்கள். அந்த தவம், இந்த ஆர்வம் தவம், உறுதிப்பாடு. தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார் என்று பார்த்தனால அந்த உறுதிப்பாட்டோடு அந்த ஆர்வத்தோடு இருந்தால் பார்க்கலாம். ஈரமுடையவர், அந்த மன நெகிழ்ச்சி உடையவர், காதலாகி கசிந்து கண்ணீர் மலி, அந்த கசிவுதான் ஈரமான தன்மை இருக்கிறவர். இணையடி காண்பார்கள் அவர்கள். இணையடி என்பது கிருஷ்ணனுடைய திருவடி
சிவனுடைய திருவடி, சக்தியுடைய திருவடி, ரெண்டையும் சூரியன் சந்திரன் என்று படிவாக சொல்வார்கள். ரெண்டு திருவடிகளையும் காண்பவர்களுக்கு வந்து ஈரநெஞ்சுடையராக, நிகழ்ச்சி உள்ளவர்களாக, இலகிய மனமுடையவர்களாக, நெக்கு நெக்கு உருவர்களாக இருப்பவர்கள் அதை காணுவார்கள், இரண்டடியே காணுவார்கள். கோர நொறியோடு கோங்கு புக்காரே, இந்த கோர நெறி அன்பில்லாதவர்கள் துன்பமாகிய அந்த தன்மையை, கோங்கு என்பது காடு அல்லது அடவி, அப்படி அந்த கோங்கு என்பது அந்த தன்மை, ஒரு நிலையான ஒழுங்கான இறைவனோட காணுகின்ற மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு நிலையத்தான் கோங்குன்னு சொல்றார். கோங்குன்னு சொல்றார், பொங்குன்னு சொல்லப்படுது. இந்த அன்பில்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த அஞ்சத்தக்க நெறியை பற்றி இது அப்படியேப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள். அவளுக்கு அன்பை பற்றி, பக்தியை பற்றி, இறைவனுடைய அருளை பற்றி, தன்னுடைய பற்றி, அந்த பேற்றை பற்றி ஒன்றுமே தெரியாது இருப்பார்கள். அவர்கள் கோர நெறி என்றது அன்புக்கு எதிரான நெறி உள்ளவர்களாக இருப்பார்கள். அது அந்த பெரிய புராணத்தை நாங்கள் முந்தி பார்த்து நாங்கள் திருக்கூட்டை சிறப்பில்லை. ஆரங்கண்டிகை, ஆரம் என்பது அவர் போடுகிற மாலை, இந்த உருத்திராக்கம் மாலை அணிந்திருப்பார்கள். கண்டிகை என்பது உருத்திராக்கம். ஆடையும் கந்தையே, அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகள் வந்து கிழிந்த ஆடையாக இருக்கும். பாரம் ஈசன் பணியில ஒன்றார், அவருடைய முழு பொறுப்பும் அவர் செய்கிற வேலையெல்லாம் சிவனுடைய தொண்டுதான், சிவத்தொண்டுதான் அவர் செய்கிற பாரமாக இருக்கும். ஈர அன்பினர், அவர்கள் லேக்கிய நெஞ்சம், நிகழ்ச்சியான அன்பு, சரி அப்படியான இருக்கிறவர்கள், அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. வீரம் என்னால் விளம்புந்தகை, எப்படிப்பட்ட சிவனடியார்கள் மிக வீரம் மிக்கவர்கள், எந்த செயலையும் மிகச் சிறப்பாக எடுத்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் வீரமுடையவர்கள் என்று சொன்னவர். நாங்கள் இந்த தன்மையோட ஈரநெஞ்சோடு இருந்தால் இறைவனை அடையலாம். ஈரநெஞ்சு இல்லாமல் கோர நெஞ்சோடு இருக்குமாக இருந்தால் இறைவனுடைய திருவருள் எங்களுக்கு சித்திக்க மாட்டாது என்ற கருத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் எங்களுடைய திருமூலநாயனார். பொங்கு என்பது காடு, அடவி சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க வேண்டியது 274. அன்பு செய்வாக்கு இன்ப நிலை. அன்பண்டு அன்பு அன்பு கேட்டால் சரியா, அன்பண்டு செய்தால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராவரமே என்று சொன்னார். அன்போடு இருக்கிறவர்களுக்கு இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராவரமே. என்பெல்லாம் உருக்கி எளியாயாண்டு ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே தொடக்கோடு மயக்கா, சரியா, தப்போடு மயக்கா தொடக்கலாம் அர்த்தனை சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன். இப்ப இறைவன் அன்போடு இருக்கிற அந்த தன்மையில நாங்கள் இறைவனை பெற்று பிடித்தால் இறைவன் இன்பமயமாக இருப்பான். இறைவன் எங்களுக்கு பேரின்ப வடிவானவன், இன்பமயமானவன், இன்பத்தை தருபவன். அதுதான் இங்கே சொல்லுகிறார். என் அன்புரைக்கி இறைவனை ஏத்துமின், முன் அன்புருக்கி முதல்வனை நாடிமின், பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன்னன்பெனக்கே தலை நின்றவாறே. என் அன்புரைக்கு இறைவனை ஏத்துமின், முன் அன்புருக்கி முதல்வனை நாடிமின், பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே. எடுத்தெடுப்புகளா ஏன் என்னென்றால் என்ன பிரயோஜனம்? பலவிதமான வார்த்தைகளை, சொல் பிரயோகங்களை, கருத்துக்களை கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா, பலவாறாக பேசினாலும் கடவுள் கண்கட்டவன், உதவி செய்யறான் இல்லை, குறைகளை சொன்னா கேட்கிறான் இல்லை, சரியா, இதெல்லாம் சொல்லி 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 கடவுள்ல குறையை சொல்லுவோம் ஒழிய எங்களை பற்றி நாங்கள் சரியாக உணர்ந்து இறைவனை வழிபடுறதும் இல்லை. அப்ப என் அன்புரிக்கு இறைவனை ஏற்றும, நீங்க எந்த விதமான கருத்து வேறுபாடுகளையும் கொள்ளாமல் இறைவனை உள்ளுக்குள்ளே இருத்தி அன்பு அன்பு உருக்கி, அன்பு மனத்தை உருக்கி, உள்ளமுருகி, உள்ளத்தை உருக்கி, நெக்கு நெக்கு உருகி இறைவனை ஏற்றுமின், அவனை போற்றி புகழ்ந்து பாடி பணியுங்கள். சரியோ? இப்ப அன்பினால் மனத்தை உருக்கி மகேஸ்வரனை வழிபடுங்கள். சரியோ? உள்ளன்பு உருக்கி கள்ளம் ஒளிந்து தெள்ளத் தெளிந்த திருமுறையால் சிவனை இடையறா ஏற்றுங்கள். கள்ளம் இல்லாமல்
சரியா? அவனை அந்த கல்வனை மறைந்திருக்கிற கல்வனை கள்ளமில்லாமல் வணங்குங்கள். சம்பந்தர் சொல்றார் கல்வன் சொல்றாரு என்ன, உள்ளங்கவர் கல்வன் உள்ளத்துக்குள்ளே ஒழித்து கொண்டு அருளை செய்கிறவரை நாங்கள் அந்த கள்ளங்கவடம் இல்லாத மனத்தோடு உள்ளன்போடு வழிபட்டால், மனத்தை உருக்கி வழிபட்டால், அன்புருக்கி இறைவனை ஏற்றினால் நாங்கள் நல்ல விஷயத்தை பிறக்கலாம். வேறு கதைகளை கதைக்க தேவையில்லை, வேறு பேச்சு பேசி பிரயோஜனம் இல்லை. இறைவனை அன்போடு உள்ளன்போடு வழிபடுங்கள். முன் அன்புருக்கி முதல்வனை நாடுமின். முன் என்பது மேலான, முன் என்பது முதன்மையான, மேலான, தலைமையான அந்த அன்பினால மனத்தை உருக்கி, என்பை உருக்க சொன்னவர் இங்கே அன்பை உருக்க சொன்னவர், அன்பால உருகி 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 கடலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுடல் கம்பித்து என்று சொல்லி மாணிக்கவாயர் பாடுகிறார். இப்ப நாங்கள் இந்த உள்ளம் உருகணும். சவுந்தரராயன் பாடுகிறார் உள்ளம் முருகுதையா முருகா என்று சொல்லி அவர் பாடுறார், உள்ளம் முருக வேணும். சம்பந்தர் பாடுகிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று பாடுகிறார். இப்ப எல்லா அடிய பெரியவர்களும் சிவனடியார்களும் சிவ சிந்தனை உள்ளவர்களும் இந்த உருகி உருகி வழிபடுகிறார்கள். அவர் அன்பால உருகி வழிபடுகிறார். இது இந்த முன் அன்பு உருக்கி, இந்த மேலான அன்பினை மனதிலே உருக்கி இறைவனை வழிபட வேண்டும். சரியா? மேலான அன்பினால உயிரை உள்ளத்தை உருக்கி தலைவனை வழிபட வேண்டும். எப்பற்று மற்று பகப்பற்று புறப்பற்று ஆகிய 2 பற்றுக்களையும் விட்டு இறைவனது திருவடியினை திருவடி கண்ணால் உள்ளொரு அன்புரு சிந்தையராகி அடியவர் சொல்றார். அன்புரு சிந்தையோட வழிபட்டால் சரியா, அதான் சிறப்பான சொல்றார். அப்படிவான அந்த அகலாத இடையறாத அன்பை செலுத்துங்கள், முதன்மையான அன்பை செலுத்துங்கள். பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும். அப்படி நாங்கள் முறைப்படிக்கு முதன்மையான அன்பை செலுத்தினால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த நந்தி எம்பெருமான் குருமூர்த்தியாக வந்திருக்கிறவர், நந்தியை நாங்கள் குருவாக சொல்லலாம், சிவனாக சொல்லலாம். சரியோ? அவரை குருவாக அல்லது திருவருள் சக்தியாக அல்லது திருவருள் சக்தியை சேர்க்கின்ற ஒரு நிலையில இருக்கிறவரை நாங்கள் குருவாக எண்ணி, குருநாதராக எண்ணி வழிபட்டால் பெருந்தகை வந்து பெருமையுடைய ஒரு குருவாக இருக்கிறவர் ஒரு பெருந்தன்மையுடையவராக இருப்பார்கள். இந்த சீடனை அந்த மாணாக்கனை அந்த அடியவனை உயரிய நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த போதனைகளை உபதேசங்களை செய்வார். அப்ப எங்கள் அப்படியான குருநாதனும் சரியோ பின் அன்புரைக்கு பெருந்தக நந்தியும் அப்படிப்பட்ட அந்த மேலான தன்மையுடைய அந்த குருவானவரும் என்ன செய்வார்? எங்களுக்கு தன் அன்பு எனக்கே தலைந்தவாறே தன்னுடைய அன்பையும் எங்களுக்கு தலைகாட்டும் என்று சொல்வார். அன்பு தலைகாட்டும், வெளிப்பட்டு நிற்கும். அப்ப தன்னுடைய அன்பும் எங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமான் என்று சொல்லப்படுகிற நந்தியினுடைய அல்லது குருவாகி இருக்கிறவருடைய இந்த அன்பும் சரி எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அன்பால மனமுருகி உள்ளமுருகி சிந்தையில இறைவனை நிறைத்து அவனை நாடும் போது மேலான முதன்மையான சிறப்பான அன்பை அவங்க செலுத்தும் போது எந்த விதமான குறைபாடும் இல்லாத முழுமையான அன்பை செலுத்தும் போது இந்த நந்தியம்பெருமான் ஆகிய குரு அல்லது சிவபெருமான் தன்னுடைய அன்பை தன்னுடைய அடியவர்களுக்கு தலை காட்டுவான், வெளிப்பட்டு அருளுவான். சரியோ? தனது பெருங்கருணையால நமக்கு வெளிப்பட்டவாறு இருக்கிறான். தன்னை நாடுகின்ற தனி அன்பனை, இறைவனுடைய சிறப்பான அன்பனை, அவர் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்கிறவர். நாங்கள் சிறப்பான முதன்மையான அன்பை அவனுக்கு செலுத்தும் போது அவனும் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தன்மையில் முதன்மையான தன்மையை கொண்டு எங்களுக்கும் வெளிப்பட்டு அருள்வான் என்று சொல்கிறார். முன்னன்பது பார்த்தோன்னா தலையாய அன்பு, முதன்மையான அன்பு, மேலான அன்பு. உங்களுக்கு தெரியும் தைலதாரை என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க. தைலதாரை என்றது எண்ணெய் சொல்கிறது போல சரியா அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குமா தைலதாரை என்று சொல்லி அந்த வேளையில அந்த இறைவனை வழிபடும் போது அந்த அதை செய்கிறவர்கள் அதை மேலான பக்தி என்று சொல்வார்கள். இடைவிடாத தைலதாரை என்றது
அந்த தைலத்தை அந்த எண்ணெயை சொரியும் போது அது விட்டு விட்டு வராது, அது தொடர்ச்சியாக அது வந்து கொண்டே இருக்கு. அப்ப அன்பும் அப்படித்தான் ஊறிக்கொண்டே இருக்க முடியும் சொல்றார். அதே முன்னன்பு. பின்னன்பு என்பது ஒரு பாசம். சரியா? பின்னென்பது அது தடையில்லாத அன்பு, ஒரு கருணையான பாசத்தை கொடுக்கிறது. சரியா? இந்த கருணையால இந்த பாசத்தை கெடுத்து எங்களுக்கு அருளை தருகின்றது. அது பின்னன்பு. தன்னன்பு என்பது இறைவன் தானாக தார அந்த கருணை, அந்த அன்பு, அந்த திருவருள். சரியா? அப்படி இந்த 3 விதமான அன்பை சொல்லுறார். முன்னன்பு, முன்னென்பது முதன்மையான தலையாகிய இடைவிடாத அயரா அன்பை நாங்கள் முன்னென்பு சொல்லுவோம். பின்னன்பு என்பது இந்த பாசத்தை கெடுக்கின்ற அன்பு, பின்னன்பு. தன்னன்பு என்பது இறைவனுடைய பெருங்கருணையான அன்பு. இதை அறாது நாங்கள் வழிபடும் போது அவர் வெளிப்பட்டு அருள்கின்ற அன்பு சொல்வார்கள். தலை நின்ற ஆறு, தலை நின்ற வாரை வந்து தலை நின்ற ஆறு, தலை சக நின்ற ஆறு. அப்படி தோன்றி நிறமுறை, தோன்றி நிற்கின்ற ஒரு தன்மை. ஆறு என்பது வழி அல்லது முறை. அப்ப அன்பினால நாங்கள் திளைத்திருக்கிறதா இந்த தலை நின்றவாறு இறைவன் வெளிப்பட்டு அருள் செய்கின்ற தன்மை. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இறைவனை வணங்க வேண்டும். அந்த வணங்குறது வந்து அயரா அன்பு இருக்க வேண்டும். உள்ளத்தை உருக்கி என்ப உருக்கி ஒரு முதன்மையான அன்பை செலுத்தும் போது இறைவன் குருவாக வந்து எங்களுக்கு தன்னுடைய அருள் கடாட்சத்தை அள்ளி தருவான் என்று வடிவாய் சொல்லுகின்றார். தொகுத்து பார்க்கும்போது என்ன பேசி என்ன பயன்? எதை கிடைச்சாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. அன்பால் அகங்குலைந்து, அன்பால் அகங்குலைந்து மனமுருக ஆண்டவனை வணங்குங்கள். அப்ப அன்பினால் இறைவனை வணங்க வேண்டும். அன்புரிக்கு இறைவனை ஏற்றுங்கள். முதன்மையான, அதாவது முதலில் அகங்குலைய அவன் அருளை பெற்ற பெற முயலுங்கள். முன்பு அவனுடைய அருளை பெறுவதற்குரிய செயல்பாடுகளை நாங்கள் செய்யுங்கள், செய்ய வேண்டும் சொல்லுகின்றார். அவ்வாறு முதலில் செலுத்த வேண்டிய அன்பு தான் முன்னன்பு, காட்ட வேண்டிய அன்பு. அது இறைவனிடத்தில் செலுத்தி அவனுடைய அருளை பெறுவதுதான். நாங்கள் தலையான அன்பு, மேலான அன்பு, முதன்மையான அன்பு, உள்ளத்தை உருக்கி எலும்பை உருக்கி வழிபடுற அன்பு, அந்த அன்பை செலுத்துவதற்கு நோக்கம் வந்து அவனுடைய அருளை பெறுதல். அதன்படி நான் அன்பு செலுத்திய, அதாவது பின்னன்பு, முன்னன்பு செலுத்தின பிறகு பின்ன செலுத்துகிற அன்பு அவன் பேரறிவாளனாகிய பெருந்தகை நந்தியதன் பெருமானுடைய அருளை பெறுவதற்காக எங்களுடைய பாசத்தை விட்ட அன்பு, பற்றுக்களை விட்ட அன்பு, பற்றற்ற அன்பு, இதிலையும் பிடிமானம் இல்லாது இறைவனை மட்டும் பிடிச்சிருக்கின்ற அன்பு. அதை செய்யும் போது நந்தியம் பெருமான் தன்னுடைய அருளை, தன்னன்பு, அப்ப முன்னன்பு, பின்னன்பு, தன்னன்பு எங்களுக்கு தந்து உதவ நான் அடியவன் ஆகினேன், இறைவனுக்குரிய அடியவன் ஆகிவிட்டேன் என்று சொல்கின்றார். அது திருமுறை சொல்றார். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய அனுபவ வாயிலாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். அவர் அடிக்கடி சொல்றதுன்னு கேட்டால், நான் பெற்ற இன்பம் பிறகு வையம் என்ற அந்த முக்கியமான கருத்துக்களை அவர் பல இடங்களில் துணிக்க செய்கிறார். நான் இப்படி செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், அப்படியால் நீங்களும் அதை உணர்ந்து செய்யுங்கள். இப்ப நாங்கள் வேற வேற கதைகள் எல்லாம் பேசி அதை விட்டுட்டு அந்த உள்ள உருக, மனமுருக, என்புருக அவனை வழிபடும் போது, அவனை குருவாக நினைத்து அவனை வழிபடும் போது அவன் நேரடியா வந்து எங்களுக்கு வழிபட்டு தன்னுடைய அன்பை, கருணையை, சரியா திருவருளை எங்களுக்கு தந்து எங்களை ஆட்கொள்ளுவான் என்ற கருத்தை இங்கே வடிவா சொல்லுகிறார். அதுதான் என்னன்புரிக்கி இறைவனை ஏத்திமின், முன்னன்புரிக்கி முதல்வனை நாடிமின், பின்னன்புரிக்கி பெருந்தகை நந்தியும் தன்னன்பெனக்கே தலை நின்றவாறே அதை வெளிப்பட்டு அருள் செய்கிறான்னு சொல்லுகின்றார். இது 274வது மந்திரம். 275வது மந்திரம். அன்பு உருவாகி அகமுடன் கொண்டான், அன்பே வடிவாகி எங்களோட உள்ளத்துக்குள்ள சொல்லுவார். ஏற்கனவே சொன்னவர்
உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பால் என்று சொன்னவர். அப்பரும் அதைத்தான் உறுதியாக சொல்றார். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மன தூய்மையாக, மனமணி லிங்கமாக என்று சொன்னவர். அதே போல நாங்கள் அன்பை, இந்த இறைவன் அன்பே வடிவான அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கின்ற இறைவன் அகங்கொண்டான் எங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ளுகின்றான். எங்களுடைய பற்றில்லை என்றால், பாகமில்லை என்றால், அன்பால் நிறைந்து இறைவனை வச்சிருந்தால் அவன் வந்து அசையாமல் இருப்பான். சரியோ? இப்போ மாதுரபாகனாய் பக்தரது அன்பு வலையில் அகப்பட்டிருப்பான். பக்தி வலையில் படுவோன் காண்க. மாணிக்க சொல்ற பக்தி வலையில் படுவோன் காண்க. சரியோ? அப்ப இறைவன் பக்தி கட்டுப்பட்டவன். சரியா? தான் முத்தினரை அறியாத மூத்திரோடு மேல்வேனை பத்தினரை அறிவித்து, அதே சொல்றார் அவர். பத்தியால் ஜானனே பலகாலம் பத்தியே மாதிரி புகழ் பாடி அப்படின்னு நான் சொல்றாரு. பத்தி இறைவன் அடையக்கூடிய ஒரு வழி. அரிய சிவன் அன்புக்கு எளியவன். அன்புக்கு கட்டாயம் அவன் எளியவனாக இருக்கிறான். இந்த நாயன்மார வரலாற்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவன் அன்புக்கு கட்டுப்பட்டு சரியா அந்த அடியார்களுக்கு எப்பவும் அருளை புரிந்து கொண்டே இருந்தவன். அதான் 275 சொல்றார். தானொரு காலம் சாயம்புவன் ரேத்தினும் வானொரு காலம் வழி துணையாய் நிற்கும் தேனொரு பால்த்திகள் கொன்றை அணி சிவன் தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே. தான் ஒரு காலம் சயம்பு என்று ஏத்தினும் வான் ஒரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேன் ஒரு பால்த்திகள் கொன்றை அணி சிவன் தான் ஒரு வண்ணம் என் அன்பில் நின்றானே. தான் ஒரு காலம் சாயம்பு என்று ஏத்தினும் சிவன் தானே, சிவன் தன்னந்தனியனாக இருக்கிற காலத்துல, அதாவது பிரளய கால முடிவில, ஊழி கால முடிவில, மற்றது சர்வ சங்கார கால முடிவில தான் ஒரு நிற்கும். தான் மட்டும்தான் இருக்கும். தான் இறைவன் மட்டும் சக்தியோட சேர்ந்திருக்கிறான். அந்த காலம் தான் ஒரு காலம் சயம்பு என்பது சுயம்பு, சுயமாக தான் ஒருவனாக தானாக தோன்றியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சிவனை நாங்கள் சரியா சுயமாக வந்த இறைவன் என்று ஏற்றி வழிபட்டாலும், தான் ஒரு காலம் அப்படிப்பட்ட பழைய காலத்திலே ஒரு சங்கார காலன் என்று சொல்லப்படுகிற முதல்வனாக இருக்கின்ற இறைவனை நாங்கள் சொம்பு வடிவான இறைவா என்று சொல்லி வழிபட்டாலும், தான் ஒருவனாய் விளங்கிய காலமாகிய அந்த பேருடை காலத்துல சிவருமான் அடியர்களுக்கு அருளும் பொருட்டு தான் ஒரு சங்கார காலத்து திருவருளில் தோய்ந்து திருக்கொள்ளும் திருவுரு கொள்ளுகின்ற அந்த சிவமி நிலையில அவனை போற்றி ஏற்றினாலும், அப்படி இறைவன் அந்த தான் ஒரு காலம் வந்தது அந்த இறைவன் மட்டும் இருக்கிற காலம். எல்லா உயிர்களும் தேவர்கள் உட்பட்ட எல்லா உயிர்களும் அழிந்து இறைவன் மட்டும் தனித்திருக்கிற அந்த காலத்துல இரவா கடவுளே சிவனே என்று சொல்லி சுயம்பான கடவுளை என்று நாங்கள் வழிபட்டாலும், வான் ஒரு காலம் வழித்துணையா நிற்கும். இந்த வான் ஒரு காலம் வந்தது வானத்துல ஒரு காலத்துல பொருந்தி வழிபவர்களுக்கு அவற்றவர்களாக போய் நாங்கள் இந்த பூலகத்திலே இருந்து சில நன்மைகளை செய்யும் போது நாங்கள் சில வேளையில தேவராக மாறலாம். அப்படி ஒரு காலத்துல மாறி அவர் வழித்துணையாக இருப்பார். எப்பவும் எங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார். இறைவன் உற்ற இடத்தில் எங்களுக்கு தன்னுடைய அருளை செய்வான். இறைவனை நாங்கள் மறவாமல் அவனோட அன்பு செலுத்தினால் சரியோ, நாங்கள் வானம் ஒடுங்குற காலத்துல இதெல்லாம் ஒடுங்குற காலம் என்று பார்த்தனாங்களே. அப்ப பழைய காலத்துல இந்த உலகம் ஒடுங்கும், இந்த நீர் ஒடுங்கும், மற்றது காற்றொடுங்கும், நெருப்பொடுங்கும், வானமும் ஒடுங்கும், எல்லாம் ஒடுங்குற காலம். அப்ப அந்த வான் ஒடுங்குற காலத்துல கூட, அல்லது நாங்கள் வானத்திலே அல்லது தேவலோகத்தில் அல்லது சொர்க்கத்திலே போயிருந்த காலத்துல கூட இறைவன் எப்பவும் துணையாக இருப்பார். அதாவது இந்த வானம் ஒடுங்குற காலம் அல்லது வானத்திலே நாங்கள் ஒரு மேலா நிலையை பெற்ற காலத்துல கூட அவன் எப்போதும் உறுதுணையா இருப்பான், வழித்துணையா இருப்பான். அவன் போற்றி வழிபடுகளுக்கு இந்த சிவ உலகத்துக்கு புதிய ஒரு வழியை தந்து எங்களை நல்ல நிலையிலே வைத்து உதவி செய்வான், துணையாக இருப்பான். அதான் வான் ஒரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேன் ஒரு பால் திகழ் கொன்றை அணி சிவன். தேன் என்பது
உங்களுக்கு தெரியும், இனிமையானது. ரெண்டு விதமாக இது கொள்ளலாம். ஒரு பாகத்திலே தேனை வைத்தவர், தேனாகிய மொழி, இனிய மொழி பேசுகின்ற உமாதேவியாரை தன்னுடைய இடப்பக்கத்தை கொடுத்து வைத்த கொன்றை அணிந்த சிவன் என்றொரு பொருளை சொல்லலாம். தேன் ஒரு பால் திகழ் கொன்றை அணி சிவன். அல்லது அவனுடைய கொன்றை மலரில் சில சில பகுதிகளில் தேன் சொரியும் புதிய கொன்றை மலர் மாலையை அணிந்த சிவன், சரியா, அந்த கொன்றை மாலையிலிருந்து தேன் சொரிந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த கொன்றை மாலையை அணிந்த சிவன் ரெண்டு விதமா பொருள் சொல்லப்படுது. தேன்மொழியை பேசுகின்ற உமாதேவியாரை ஒரு பக்கம் அணிந்திருக்கின்ற, அதாவது பக்கம் கிடப்பாகம் வைத்திருக்கின்ற கொன்றை அணிந்த சிவன், அல்லது தேன் சொரிகின்ற கொன்றை மலர் மாலையை அணிந்த சிவன், ரெண்டு விதமான பொருளும் கொள்ளப்படுகிறது. அப்ப இறைவன் தேன் போலும் இனிய மொழியுடைய உமையார் இடப்பாகம் கொண்டு சரியா கொன்றை மாலை அணிந்த சிவன், அல்லது ஒரு பக்கம் தேனை விளங்குகின்ற கொன்றை மாலை அணிந்த சிவன், இப்படி பொருள் கொள்கிறார்கள் இந்த உதயாசிரியர்கள். தான் ஒரு வண்ணம் என் அன்பில் என்றானே. தான் ஒரு வண்ணம், வண்ணம் என்பது வடிவு, முறை, நிறம். அப்படி இந்த வண்ணத்துக்கு பல பொருள் இருக்கு. வட்டம், வடிவம் என்றெல்லாம் வண்ணங்கள், நிறங்கள் வண்ணங்கள். அல்லது வண்ணம் என்ற ஒரு நல்ல வண்ணம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். வண்ணம் என்றது நல்ல வழியில வாழுகின்ற வாழ்க்கை முறை. அப்ப இறைவன் தான் ஒரு வண்ணம் என்பன் அன்பில் நின்றானே. அப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய அன்பு வலையிலே அகப்பட்டிருந்தான். ஒரு வண்ணம் அன்பு வலையிலே அகப்பட்டு நின்றான். அடியனுடைய அந்த அன்பிலே இணைந்து நின்றான், அன்பிலே இறகி நின்றான். அது அன்பிலே அகப்பட்டு, சரியா, அன்பெனும் பிடியுள் அகப்படையும் சோதி என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த அன்பு என்ற பிடிக்குள்ள அகப்பட்டு இருக்கிறவர், சரி, அடியந்தே இருக்கிறார். இப்ப அன்பில கட்டுப்பட்டு அன்போடு சேர்ந்து இருக்கிறார். அல்லது இறைவன் பல நிறங்களை உடையவன், சரியா, என்ன சொல்றார் மாணிக்கவாய் சொல்றார், சரியோ, நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களை ஏற்றி மறைந்திருந்தாய் என்பர்மான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய வான இருளை. ஐந்து நிறங்களோர் ஐந்துடைய இறைவனுக்கு 5 நிறங்கள் இருக்கின்றது, சரியா. சிவப்பு நிறம், பச்சை நிறம், நீல நிறம், வெள்ளை நிறம், அப்படி என்று தங்க நிறம் சொல்லி 5 நிறங்கள் இருக்கிறது. அதான் நிறங்களோர் ஐந்துடைய வண்ணம் என்பது இறைவன் இந்த நிறங்களை ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு நிறத்தை 5 முகமும் இருக்கு, 5 முகத்துக்கும் 5 நிறம் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இறைவன் இப்படி இந்த 5 நிறத்தவனையும் இருக்கிறான், சரியோ. இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்றெழுதி காட்டுனது என்று சொல்லி அந்த நிலையில இருக்கிற சிவனை இப்படி நிறங்களோர் 5 உடையா என்று சொல்லி பாடியிருக்கிறார்கள். அவன் நிறமாயம் இருக்கிறான், நிறம் இல்லாத இருக்கிறான், வடிவமாய் இருக்கிறான், வடிவம் இல்லாத இருக்கிறான். அப்ப நாங்கள் இறைவனை எவ்வாறாகவும் பார்க்கலாம், எல்லா வகையிலையும் பார்க்கலாம். நிறம் உள்ளவனாயும் பார்க்கலாம், தன்மை உள்ளவனாக பார்க்கலாம், சரியா. அந்த இப்படி இருக்கிறான் என்று சொல்ல முடியாத வகையில எங்களுக்கு இந்த அன்பில கலந்திருக்கிறான்னு சொல்லுகிறார் எங்களை திருமணனார். தான் ஒரு வண்ணம் என் அன்பில் கலந்திருந்தானே. இப்படி பல்வேறு நிறங்களை உடைய சிவன் என்னோடு சேர்ந்து ஒரு விதமான கலந்து அன்போட இயைந்து எனக்கு அவளை தருகின்றான். இறைவன் அப்படியே அந்த தன்மையை கொண்டவன் சொல்கின்றார், சரிதானே. அதான் நிறங்களோர் 5 உடைய என்று சொல்லி சொல்றது இறைவன் இந்த 5 நிறங்களை உடையவனாகவும் இருக்கிறான். மற்றது அன்பின் தன்மையை புரிந்து கொண்டு அந்த அன்புக்கு ஏற்ற வண்ணம் அவளை தந்து கொண்டிருக்கிறான். அந்த கட்டையும் சொல்கின்றார். சயம்பு என்பது சுயம்பு, தானாக தோன்றியவன். இந்த பழைய கால முடிவில் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனை யாரும் தோற்றுவிக்கவில்லை. ஆனபடியால் அவனை சயம்பு அல்லது சுயம்பு, தான் தோன்றி. எங்களுக்கு தெரியும், தான் தோன்றி ஈஸ்வரர் கோயில் எங்களுக்கு 2 கோயிலோ இலங்கையில் இருக்கின்றன. ஒன்று கொக்கட்டிச்சோலை, அடுத்தது மற்ற என்னம்மா ஒட்டு சுட்டான். ஒட்டு சுட்டான் தான் தோன்றி ஈஸ்வரன். இறைவனுக்கு இறைவன் தானாக தோன்றி ஈஸ்வர கோயில் 2 இருப்பதாக இலங்கையில் இருப்பதாக சொல்லுவார்கள். அப்ப இறைவன் தானாக தோன்றியவன். தான் ஒரு காலம் என்பது தான் ஒருவனாக நின்ற காலம், அதை சொல்றது நாங்கள் பேரொளி காலம் அல்லது சர்வசங்கார காலம் அல்லது
பிரளய காலம் என்று சொல்லலாம். அது அப்படியான காலம் தான் ஒரு காலம். வான் ஒரு காலம் என்றால் இந்த விண்ணென்ற பூதமும் நீங்குகின்ற பேருடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஆகாய கூறில் இந்த உயிர்கள் ஆகாய கூறில அந்த தேவலோகத்தில் இருக்கிற போதும் அருள் செய்கிறதன்மே சொல்கின்றார். அது வானொரு காலம். வழித்துணை, உங்களுக்கு என்னென்ன வழி இருக்குதோ நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் துணையாக இருக்கின்றான். எங்களுக்கு அடுத்த பிறப்புக்கும் அவர் வழியாக இருக்கின்றார். அப்ப எப்போதும் துணையாக இருக்கிறார். இந்த பிறப்பிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உற்ற துணையாக இருக்கிறவர் இறைவன். அதே போல அடுத்த பிறவிகளிலும் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கிறான். தேன் ஒரு பால் திகழ் கொன்றை அணி சிவன் தேன் போலும் இனிய மொழி பேசுகின்ற உமாதேவியாரை ஒரு பாகத்தில் கொண்ட சிவன், பொன்னொழியில் விளங்கும் சிவன். கொன்றை என்பது இதழி என்ற பெயர். அதுக்குரிய கருத்து பொன்னொழி. கொன்றை மலர் ஒரு மஞ்சள் நிறமான மலர். அது பொன்னொழி இறைவன். பொன்னொழி மின்னும் சரியா கவலைச்சடை முடி தாமரையான் என்று சொல்லுவோம். பொன்னொழி பொன்படிவமாக இருக்கிறார். பொன்னார் மேனியன் என்று சொல்லுவோம். சரியோ அவரு தீவண்ணமான்னு சொல்லுவோம். மற்றது குறித்த உருவமும் கோவை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனி. அது அந்த இந்த செம்மேனி பொன்மேனி. இப்போ பொன்னொழி இறைவனுடைய ஒளி ஒளியா இருக்கும். வெள்ளை ஒளியா இருந்து நீல ஒளியா மாறி இறுதியில பொன்னொழியா இருக்கும் போது அந்த ஒளியில அது பிரண ஒளி, சிவ ஒளி, சக்தி ஒளி, விந்து நாதமண்டலம் சொல்லப்படும் அந்த ஒளியில இறைவன் பொன்னொழியாக இருந்து இந்த சீவனுடைய ஒளியை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற தன்மைதான் இந்த ஒளியை குறிக்கிறது. அதே அப்படிப்பட்ட சிவன், அதாவது ஒரு பக்கம் தேனோடு விளங்கும் கொன்றை மாலை அணிந்த சிவன் அமுதி சொன்னது போல 2 விதமான பொருளை கொள்ளலாம். அதை கொன்றை மாலை, புதிய கொன்றை மாலை, இந்த வண்டுகள் தேன் உண்ணாத மாலை, அதில் தேன் நிறைந்திருக்கும். அவர் தன்னுடைய தலையிலே அவர் கூடிக்கொண்ட போது இந்த தேனைகள் பொரிந்து கொண்டிருக்கும் என்ற பகத்தை சொல்லுகின்றார். சிவன் என்பது மேலானவன், செம்மையானவன், நல்ல தன்மை உள்ளவன், உருவம் அருவம் அருவுருமாகிய 3ஐயும் கடந்தவன். அது செம்மையானவன், பொன்னழி உடையவன், ஒளிமயமானவன் என்று சொல்லி சொல்லுகின்றார். இப்ப சிவன் செம்மையானவன், சக்தி பச்சை நிறம் உள்ளவள், அதாவது மரகத வடிவம். வண்ணம் என்பது தோற்றம் அல்லது ஒரு முறைமை அல்லது நிறம் அல்லது வடிவம், அப்படி பல மாதிரி சொல்லப்படுகிறது. சரியோ பாருங்கோ. மரகத குவா அல் மாமனின் ரத்தம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ் என்று சொல்லி திருவண்டபதியில் மாணிக்க வாசகர் எங்களுக்கு திருவண்டபதி சொல்றார். மரகத குவாகல் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ் என்று சொல்லி இந்த இறைவன் பொன்னொழியாகவும் மரகத ஒளியாகிய சக்தியை பாகம் கொண்டவனாகவும் இருக்கிறான் என்பதை திருவண்டபதிலே மாணிக்கவாய் சொல்கின்றார். அதையும் பார்த்துக் கொள்ளலாம். மரகத குவாகல் மாமணி பிறக்கம், மரகதத்தோடு இந்த பச்சை நிறத்தை உடைய சக்தியை உருவாக்கம் கொண்டவர். மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ், மின்னொளியை போல விளங்குகின்ற பொன்னொழியாக விளங்குகின்ற சிவன் என்று சொல்லி அவரையும் சொல்கின்றார். அதான் இங்கே சிவன் என்ற சொல் அந்த தன்மையை குறிக்குது, பொன்னொழியை குறிக்குது, கொன்றை அதை குறிக்குது. தொகுத்து பார்க்கும்போது சிவபெருமான் உருவம், அருவுருவம், அருவம் ஆகிய 3ஐயும் கடந்த முழு முதல் சிவப்பரம்பொருள். முழு முதல் சிவப்பரம்பொருள். இப்படிப்பட்ட சிவனை ஒரு காலத்தில், அதாவது பேரொளி காலத்தில், ஒரு காலம் என்றது பேரொளி காலத்தில், பிரளய காலத்தில், சர்வ சங்கார காலத்தில் அவன் தானாக சுயம்புவாக தோன்றியவன் என்று போற்றி வணங்கினாலும், தோன்றிய என்று சரியா இருக்கிற சிவனை நாங்கள் வணங்கினாலும், விண்ணென்ற பூதமும், அதாவது நீங்குகின்ற காலத்து அல்லது
வானுலகிலிருந்து வழிபடுபவர்களுக்கு அது 2 விதமான பொருள். விண்ணென்ற பூதம், ஆகாயம் என்ற பூதம் ஒடுங்குற காலம், அல்லது வானவர்கள் வழிபட்டு அவர்களுக்கு உதவுகிற காலம். அந்த காலத்திலும் இந்த ஆகாய கூறிலிருந்து ஒரு சமயம் உற்றுணையாயிருந்து அருள்கிறான். இறைவன் என்ன செய்கிறான்? அவன் தானாக சுயம்பாக தோன்றியவன் என்று போற்றி வணங்கினாலும் வானுலகில் இருந்து வழிபடுவர்களுக்கு அல்லது விண்ணென்ற பூதமும் நீங்குகின்ற காலத்து அந்த ஆகாய கூறிலிருந்து, ஐம்பூதங்கள்ல ஒரு கூறு ஆகாய கூறு, ஆகாய கூறிலிருந்து ஒரு சமயம், ஒரு காலம் என்பது ஒரு சமயம் உற்ற துணையாக இருந்து அருள்வான். இறைவன் அந்தந்த ஒளிக்காலத்திலிருந்தே எல்லாருக்கும் இந்த வணங்குறவர்களுக்கு அருளக்கூடியவன். தேன் சொரியும் கொன்றை மாலை சூரிய சிவபெருமான் அல்லது தேன் போன்ற இனிய மொழி பேசுகின்ற உமையவளை இடப்பாக கொண்ட சிவபெருமான் 2 விதமான பொருளும் கொள்ளப்படுகின்றது. எனக்கு அன்புருவாகி அவன் ஒரு வடிவத்தில் பண்ணத்தன் என் அன்பில் கலந்து நின்றான். அன்புக்கு அவன் மகிழ்ந்து என்னை தன்னுடைய அன்போடு சேர்த்துக் கொண்டான் என்று சொல்கின்றார். என் அன்பில் கலந்து நின்றான். 275வது மந்திரம். தானொரு காலம் சயம்பு ஒன்றேற்றினும் வானொரு காலம் வனை துணையாய் நிற்கும் தேனொரு பாத்திகள் கொன்றை அணி சிவன் தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே என்று சொல்கின்றார். மரகத புவாகல் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னணி திகழ என்று சொல்லி மாணிக்கவாய் கொடுக்கின்ற அந்த மரகதம் என்பது பச்சை சக்தி, பொன்னொளி என்பது செம்மை சிவன். அதை நாங்கள் அறிந்து கொண்டால் சரி. 276வது மந்திரம். அகிலம் படைத்து அன்பையும் படைத்தான். தேவன் இந்த பிரபஞ்சம் முழுதையும் படைத்து, சரியோ, அன்பையும் படைத்தான். அவன் அன்பையும் எங்களுக்கு தந்தான், நிறைய அன்பையும் தந்திருக்கிறான். சரியா? இந்த உயிர்களுக்கும் அன்பு செலுத்தக்கூடிய அந்த பண்பையும் தந்திருக்கிறான். எங்களுக்கு இந்த உலகை படைத்திருக்கிறான். தான் பேரின்ப நிலையில இருக்கிற தன்மையை கொண்டிருக்கிறான். இந்த உயிர்களுக்கும் இந்த அன்பு என்ற அந்த பண்பு இருக்க வேண்டும் என்ற அந்த தன்மையும் தந்திருக்கின்றான். இன்பம் படைத்த சிவபெருமானிடம் அன்பை செலுத்த வேண்டும் என்றன இறைவன் எங்களுக்கு இந்த பிறவியை தந்து, சரியா, இந்த பிறவிகளுக்குள்ள மேலான பிறவி மனித பிறவி என அப்படி சொல்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, சரியா, மனித பிறவி, இந்த பிறவி வேணும். இந்த பிறவி இருந்தால்தான் நான் இறைவனை வழிபட்டு வணங்கி நாங்கள் முக்தி அடையலாம். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அரிது மானராப்புறத்தில் அரிது, சரியோ. தேவர்களும் இந்த பூவுலகுக்கு வந்து மனிதராக இருந்துதான் பூஜை செய்து அருளப்படுகிறார். அப்ப இந்த பூவுலகத்துல பிறக்கிறது அல்லது மனிதராக வடிவம் எடுக்கிறது பெரியொரு அருங்கொடை என்று சொல்லுவோம். அந்த கொடையை நாங்கள் என்ன செய்யறோம்? அதை மறக்கிறோம். இறைவன் தந்த இந்த உபகாரம் எங்களுக்கு தனகரண புவனங்களை கொடுத்து அனுபவிக்க செய்து எங்களுடைய வினைகளை போக்கி தன்னையோடு சேருகின்ற முத்தியை தருகின்ற அந்த உபகாரத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. கேட்டா சொல்லுவோம் நேரம் இல்லைன்னு சொல்லி. இதுக்கு நேரம் இல்லைட்டா எதுக்கு நேரம் இருக்குது? இறைவனை வழிபட நேரம் இல்லை என்றால் அவர் சொல்றார், நின்றும் இருந்தும் கிடந்தும் எவன் என்றும் சிவந்தாளினை நினை. நேரம் இல்லைன்னு தேவையில்லை. நாங்க நடக்கிற நேரம் செய்யலாம், வீட்டுல வேலை செய்யலாம், குளிக்கிற நேரம் செய்யலாம், சரியா, பிரயாணம் பண்ற நேரம் செய்யலாம், ஏதாவது நினைக்கலாம். நினைக்கிறதுக்கு நேரம் தேவையில்லை, எந்த நேரமும் நினைக்கலாம். சரியா? அதான் இடையறா அன்புன்னு சொல்லுவோமே. அதுக்கு நேரம் காலம் ஒன்றுமே தேவையில்லை. எப்போதும் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாங்க சாப்பிடுற போது கூட இந்த சாப்பாடு கூட இறைவன் தந்ததுன்னு சொல்லி சிவார்ப்பணம் செய்தான் உண்ணவன் சொல்லுவோம். சிவார்ப்பணம், சிவனுக்கு அர்ப்பணம் செய்தான் நாங்க சாப்பிடுவோம். அப்படி நாங்க சாப்பிடுறோமாண்டா இல்லை. அப்ப அந்த சிவார்ப்பணம் செய்ய வேண்டும். இறைவனுடைய செய்த நன்றியை மறக்கக்கூடாது. அதான் திருவள்ளுவர் எங்களுக்கு வடிவா சொல்லியிருக்கிறாருன்னு. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் விவில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றி மறப்பது நன்றன்று எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நேரம் நன்றி மறக்கிறோம். எங்களுக்கு தெரியும்
கந்த புராணத்துல தக்கன் செய்த வேலைகளை தெரியும். சரியா? தவஞ்செய்கிறான், தவஞ்செய்து வரம் கேட்கிறான். என்ன வரம் கேட்கிறான்? யார் எல்லாரும் கேட்காத வரத்தை கேட்கிறான். உமாதேவியார மகளாத்தா, நீ மருமகனாவா, உன்னை வணங்குற எல்லாரும் என்ன வணங்க வேணும். சரியோ? இப்ப நான் நினைத்த காரியம் எல்லாம் எனக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி இப்படியான 4-5 வரங்களை கேட்கிறான். கேட்டவன் என்ன செய்கிறான்? சரியோ? சிவபெருமானையும் உமாதேவியாரையும் அடிமையா நினைக்க பார்க்கிறான். தன்னுடைய மகள் தானே, தன்னுடைய மருமகன் தானே, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, சரியோ, சிவபெருமானுக்கு உமாதேவியாரின் திருமணம் செய்து வைத்து அவர்கள் அவனுக்கிட்ட சொல்லாமல் போனார்கள் என்று சொல்லி சிவபெருமான் உமாதேவியை கடத்தி கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி அவர் கோபம். அவர் போய் அங்க கைலை மலையில போக நந்தி விட இல்லை, அது அவருக்கு ஆத்திரம். அப்ப இதுக்கு பதிலாக பழி வாங்கணும் சொல்லி இறைவனை மறந்து யாங்கிறார். சரியோ? இறைவனை அழைக்கவில்லை, இறைவனுக்கு அந்த அபிவாகத்துக்கு உரியவர் சிவன்தான். அதை மறந்து அந்த இறைவன் தந்த அந்த வரங்களை மறந்து அவன் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து யாங்கிறான். அப்ப அந்த யாகத்தினுடைய முடிவும் அழிக்கப்படுகிறது. பீரவத்திற்காக இறைவன் தோன்றி அழிக்கிறார், அவனுடைய தலை வெட்டப்படுகிறது, பிறகு ஆட்டுக்கு தலையை கொடுக்கிறார். இப்ப அதே அந்த யாகத்தில் கலந்து கொண்டவர்கள் தேவர்கள், முனிவர்கள். அவர்கள் பின்னொரு காலத்துல சூரனுடைய காலத்தில் தண்டிக்கப்படுறார்கள். சரியா? அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், சிறை வைக்கப்படுகிறார்கள். அப்ப சயந்தன் என்று உங்களுக்கு தெரியும், இந்திரனுடைய மகன். அவனை முடிவு ஊட்டிப்பட்ட பிறகு பிருகஸ்பதியிட்ட கேட்கிறார், குருவே, இந்த தேவர்கள் எல்லாம் ஏன் சூரத்தினால விழுவதனாலும் கஷ்டப்படுகிறார்கள், என்ன காரணம்? சரியா? அவர்கள் செய்த பெரிய பிழை என்றால், சரியா, முப்புறம் எரித்த சிவனை மறந்து செய்த தக்கன் செய்த யாகத்தில் மகத்தில் புக்க பாவத்தால் விளைந்தது என்று சொல்றார். சரியா? அப்ப தக்கன் செய்த யாகத்தில் இருந்த தேவர்கள் கலந்து கொண்டதுக்குரிய தண்டனை சூரனால் அனுபவிக்கிறார்கள். சரி, முப்புறம் எரித்த அதை சிவனை மறந்து செய்த மகத்தில் புக்க பாவத்தால் விளைந்தது என்ற விளங்கப்படுத்துகிறார். சரி, அப்ப இதுகளெல்லாம் நன்றி மறந்த செயல். இறைவன் செய்த உபகாரத்தை நாங்கள் ஒரு காலமும் மறக்க கூடாது. பல இதுகளை நிறைய சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சில கருத்துக்கள். அப்ப பாருங்கோ, 276 முன்படைத்து இன்பம் படைத்த முதலிடை அன்படைத்தும் பெருமானை அறிகிறார். பண்படைத்திந்த அகலிடம் வாழ்வினில் அன்படைத்தான் தன் அகலிடத்தானே. முன்படைத்து இன்பம் படைத்த முதலிடை அன்பு அடைத்து எம்பெருமானை அறிகிறார். பண்பு அடைத்து இந்த அகலிடம் வாழ்வினில், சரியோ, அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே. இதெல்லாம் அடைக்கிற விஷயம் சொல்லுகின்றார். அடைக்கிறது சேருகின்றது, அடைகின்றது, அல்லது இல்லாமல் சேருது, அடைக்கிறது. சரியா? வழியை மறைத்து காட்டினால் அடைக்கிறதுன்னு. சரியோ? சில வீடுகளில் வளவுகளில் சிலர் பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பார்கள், தூரத்தால் சுத்தி பொறுத்து வழியில் சொல்லி அந்த சிலருக்கு பொறுக்காது, அவர்கள் அந்த வழியை அடைப்பார். ஒரு வேலியை போட்டு கட்டையை போட்டு மறைப்பார்கள், அதை அடைக்கிறது. சரியா? மற்றது அன்பை அடைக்கிறது, அன்பை இல்லாமல் செய்கிறது. சரியா? அன்பை அடைகிறது. அடைக்கிறதுக்கு 2 விதமான பொருள், ஒன்று கொடுக்கிறது, ஒன்று தடுக்கிறது. 2 வரும். பார்ப்போம். இதுல இன்பம் படைத்த சிவபெருமானுடைய அன்பை செலுத்த வேண்டும். அதை அன்பு அடைக்கிறது, படைக்கிறதுன்னு சொல்லுவோம். அது அடைக்கிறது, அன்பை படைக்கிறது, அன்பை உண்டாக்குறது. இறைவன் செய்த உபகாரத்தை நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் சொல்லுறார். அதுதான் முன்படைத்து இன்பம் படைத்த முதலிடை அன்பு அடைத்து எம்பெருமானை அறிகிறார். பண்பு அடைத்து இந்த அகலிடம் வாழ்வினில் அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே. முன்படைத்து, முன்பு படைத்து. உலகத்துல, சரியா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் அழிந்து ஊழிக்காலத்துல எல்லாம் அழியும் போது இறைவன் முதலிலே உலகத்தை படைக்கிறான். அதுக்கு பிறகு இந்த உலகத்துக்குள்ளே இருக்கின்ற மற்ற பொருளை படைக்கிறான், உயிர்களை படைக்கிறான்.
அப்ப முன் படைத்து உலகினை முதலில் படைக்கிறவன். முன் படைத்து என்பது இந்த பிரபஞ்சம் எல்லாம் அழிந்தா பிறகு முதலிலே படைக்கிறதே. அப்படி படைத்து இன்பம் படைத்து எல்லா இன்பங்களையும் கொடுக்குறான் இறைவன். என்னத்தை கொடுக்கையில நான் முந்தி சொன்னது போல கனவு கொடுக்குறான், உடம்பை கொடுக்குறான், கரணம் உங்களுக்கு அறியறதுக்குரிய கருவிலை கொடுக்குறான், நாங்கள் வாழ்றதுக்குரிய இடத்தை கொடுக்குறான், நாங்கள் அனுபவிக்கிற பொருளை கொடுக்குறான். கரண புவன போன்னு சொல்லுவோம். இதை மாயேயம் என்று சொல்வார்கள். மாயினால விளைந்த காரியங்கள், மாயா காரியங்கள் அல்லது மாயேயம் என்று சொல்லுவோம். கரண புவன போங்களை கொடுக்குறான். இன்பம் படைத்த முதலிடை, அதான் முதலாக இருக்கின்ற இறைவன், எல்லாருக்கும் முதல்வனாக இருக்கின்ற இறைவன், முதலாக இருக்கின்ற அந்த கடவுள். சரியா? அருளிய இறைவனிடம், அந்த இறைவனிடம் முதல் இடை என்ற முதலிடத்திலே, அதாவது உலக எல்லாத்தையும் முதல்ல படைத்து எல்லா இன்பங்களையும் கிடைக்கின்ற அந்த இறைவனிடத்திலே, அதாவது முந்தி ஆன்மாக்கள் உயிர நோக்கத்துக்கு அவர்களை படைத்து ஆன்மாக்களை உயிர் பொருட்டு அந்த உடம்பை கொடுத்து அவர்களுக்குரிய தனிகரண பூர்வங்களை படைத்து தலைவனிடம் இந்த உயிர்கள், சரியா, இந்த மாயிலிருந்து தோன்றுன அந்த விஷயத்தை அவன் படைத்திருக்கிறான். இல்லத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அன்பு அடைத்து எம்பெருமான அறிகில. இப்படிப்பட்ட இறைவனை செய்கிறான், இந்த செயலெல்லாம் செய்கிறான் என்று சொல்றத, இந்த செயல்களை இந்த மாயையில அகப்பட்ட மக்கள், இந்த மாயா காரியங்களாக ஒரு தன்மைகளை இந்த முதலில் படைத்த இறைவனை இந்த உயிர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். இந்த ஆன்மாக்கள் அறியாமல் இருக்கின்றன. இந்த போகங்கள் தனிகரண போகங்கள் எல்லாத்தையும் வருமான் தன்னுடைய இந்த பைப்பாற்றல் ஆகிய மாயை என்பது, இந்த மாயை என்ற சக்தி ஒரு பைப்பாற்றல், தன்னுடைய சக்தி தான் மாயை, மாயா சக்தி என்று சொல்லுவோம். சரியோ? அந்த சக்தியால மாயத்தினால இந்த படைச்சிருக்கிற அந்த தன்மையை ஆகியவர்கள், சரியா, இந்த முதலிடை அந்த அந்த இறைவன் இப்படி எல்லாம் செய்திருக்கிறான் என்பதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை பற்றி யோசிக்கிறார்கள் இல்லை. தான் அன்பு அடைத்து எம்பெருமானே அறிகிறார். அன்பு அடைத்து என்று அன்பை கொடுத்து, அன்பு அடைத்து என்பது அன்பை கொடுத்து, சரியா, அன்பை செலுத்தி, சரியே, அன்பை அடைத்து அன்பை இறைவனுக்கு கொடுத்து தன்னுடைய பக்தியை செலுத்தி, அன்பை செலுத்தி, அன்பை காட்டி, வழிபாட்டை செய்து, பூத்தி புகழ்ந்து, அப்படி இந்த பெருமானே அறியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிவனை முறைப்படி வழிபடுகின்ற, அன்பை செலுத்துகின்ற தன்மையை கொண்டவர்களாக இல்லை. சரியோ? இந்த எல்லா உயிர்களுக்கும் தலைவனாகிய இறைவனை அறியாது இருக்கிறார்கள், கெடுகிறார்கள். என்ன? சரியா? அன்பு அடைத்து எம்பெருமானே அறிகிலர், அறியாமல் தடுமாடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அன்பை செலுத்தி சரி இறைவனை அறியாதிருக்கிறார்கள். எல்லா உயிர்களுக்கும் இந்த இன்பத்தை படைத்தவழிய முதலாக இருக்கிற, எல்லாவற்றுக்கும் தோற்றத்துக்கு எல்லாத்துக்கும் முதல்வனாக இருக்கிற, சோம்புவாக இருக்கின்ற இந்த இறைவனை அன்போட வழிபடக்கூடிய தன்மை அற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த மானிட பிறவி எடுத்த மக்கள் பண்பு அடைத்து இந்த அகலிடம் வாழ்வினில், பண்பு அடைத்தது, பண்பு என்றது அன்புக்கு எதிரானது. பண்பு அன்போடு இருந்தான் அன்புகளுக்கு நான் என்றால், இந்த பண்பு அப்படின்றது அன்புக்கு எதிரான இந்த கொடுமையான தன்மைகள். சரியோ? அல்லது உறுதி என்று சொல்லலாம். சரியா? பண்பு என்றது வன்மையான தன்மை, உறுதியான தன்மை. சரிய? பண்பு என்றது வலிமையானது அல்ல உறுதியானது, உருத்தமானது என்று சொல்லலாம். மற்றது அன்புக்கு எதிரான அந்த கொடுமை என்று சொல்லலாம். சரியோ? அது பண்பு என்பது தீமை என்று சொல்லலாம். சரியா? உறுதி என்று சொல்லலாம். இப்போ பண்பு அடைத்து இந்த அகலிடம் வாழ்வினில் உறுதியை தந்து, அடைத்தென்பது கொடுத்து திருத்தி, இந்த உலக வாழ்வினில் அகலிடம் என்பது பரந்த இடம், இந்த பிரபஞ்சம். அகலிடம் என்பது இந்த பெரிய பூமி. இந்த பூமியில, இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல அகலிடம் வாழ்வினில் அந்த வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில், சரியா, இந்த வன்பான இந்த அகன்ற இடத்தில் வாழ்கின்ற வாழ்வின பலவாக விரிந்து நிலையாக இந்த பெரிய உலகத்தில், அதான் பண்பு என்பது பலவாக உறுதியாக இருக்கின்ற இந்த உலக வாழில அது இதுதான் நிலை என்று எண்ணி மயங்குகிற நிலையில் இருக்கிறார். உலக இன்பங்கள் தான்
பெரிது என்று இருக்கிறார்கள். அதான் உலக வாழ்வினில் வாழ்வென்றது இந்த மயக்கத்தை தருகின்ற உலக வாழ்க்கை. இது நிரந்தரம் என்று சொல்லி நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சரியா? காண நீர் என்று சொல்லுவோம். என்ன காண நீர் போல இருக்கிறதா இந்த பாசம் என்ற சரியா உலக வாழ்க்கை. சரி, அப்ப இந்த உலக வாழ்க்கையில உராத்துணை தேர்தன பாசம் ஒருவ. உராத்துணை தேர்தல்ன்றது இந்த காணல் நீர் போல பாசம் ஒருவ, பாசம் விலகும். அப்ப பாசம் விலகணும்டா இறைவனை அடைய வேண்டும். கண்ணுடலாம் பதி எங்களுக்கு குளிர்ச்சி பொருந்திய நிழலை போல ஒரு பொருடமாக இருக்கிறவன் இறைவன். அவனை அடைய வேண்டும். அவனை அடைய வேண்டும் என்றால் விதி என்னும் அஞ்செழுத்தே நீங்க முறைப்படிக்கு திருவைந்தெழுத்தை ஓதுங்கள், அன்பை கிருத்துங்கள், வணங்குங்கள் என்று சொல்லுகிறார் அமைகின்றது. இப்ப பண்பு அடைத்தின்ற அகலிடம் வாழ்வினில் இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்வையில இன்பத்தை தருகின்ற உறுதியை தருகின்ற இந்த பண்பான இந்த வாழ்க்கை இருக்கின்ற அப்படியான அந்த வாழ்வில அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே இந்த அன்பை அடைக்கிற அன்பை தந்தவன் இவர்களுக்கு அன்பை கொடுத்து சரியா இந்த உணர்த்திய விரிந்த உலகமாக உள்ளான் இறைவன். அன்பே வடிவானவன், அன்பே வடிவானவன், அன்பே சிவம் என்று சொல்றோம். அன்பே வடிவாய் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கிறவன். அதான் அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே தன்னிடத்திலே தானே அன்பே வடிவாக தன்னுடைய அகண்ட தன்மை அன்பே வடிவான நிலை. இறைவனுடைய உருவமே அன்பே வடிவாகத்தான். அகலிடம் பரந்த இடமாகவும் இருக்கிறான். இந்த பரந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அன்பை கொடுக்கின்ற தன்மையை அவன் கொண்டவனாக அன்பு மயமாக இந்த உலகமாக இருக்கிறான். இந்த உலக வாழ்வில் மிகவும் உறுதி கொண்டு அன்பு கொள்ளும் நிலை அனைத்தும் சிவபெருமானுடைய பெருநிறைவில் இருக்கின்றன. இறைவனுடைய நிறைவிலைதான் அது இந்த உலகம் இருக்கிறது. அதான் சொல்லுவார் மாணிக்க வாசகர், குறைவிலா நிறைவே. இறைவன் குறைவில்லாத நிறைவு. போதிலா அமுதே ஈறிலா பெருஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தியன் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபெறா நீர் போல் சிந்த வாய்ப்பாயும். சிறைபெறா நீர் என்றால் கட்டுப்பட்ட நீர், அந்த ஓட்ட நீரோட்டம் மிக வேகமாக ஓடுது. அதுபோல சிறைவரா நீர் போல் சிந்த வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை இறைவனே. இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், உங்கள்கிட்ட இருக்கிறாயப்பா. அப்ப நீ எல்லா உலகமாயும் இருக்கிறாய், அதே போல என்னோடையும் இருக்கிறாய். என்னையும் ஒரு பொருட்டாக அமைத்து எனக்குள்ளேயும் வந்து குடியிருக்கிறாய் என்று சொல்லி மாணிக்க வாசகர் பாடுகின்றார். இதே போலதான் இங்கேயும் திருமூலரின் சொல்லுகின்றார், எல்லா உலகமாகவும் இருக்கிற சிவன், எல்லா உயிர்களுமாக இருக்கிற சிவன் எல்லா உலகத்திலே இருக்கிற உயிர்களுக்கும் உரிய இடமாக இருக்கிறான் சொல்லுகின்றார். அதான் அன்படைத்தான் தன் அகலிடத்தானே தன்னுடைய உடல் என்ற அந்த பரந்த உலகத்துக்குள்ளே எல்லா உயிர்களையும் அடக்கியிருந்தான். சிவபெருமான் தான் இந்த உலக வடிவமாய் இருக்கிறான் என்று இந்த பொருளை சொல்லுகின்றார். சில சொற்களை பார்ப்போம். இன்பம் படைத்தல் என்பது இறைவன் வேண்டுவதற்கு வேண்டுவார் ஈவான். வேண்டுவது கொடுக்கிறவன, வேண்டுவாருக்கு வேண்டுவது ஈவான் கண்டாய் என்று சொல்லுகிறார். அப்ப இன்பம் படைக்கணுன்றது எங்களுக்கு என்னென்ன தேவையோ வேண்டத்தக்கு தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எங்களுக்கு என்ன தேவை என்றது உனக்கு தெரியும், எங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதும் உனக்கு தெரியும். வேண்டத்தக்க அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி நீ அறிய மட்டுமில்லை, அவற்றையெல்லாம் தாரது. அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டவர், இறைவன்கிட்ட கேட்காம இறைவன் தருவாரான்னு சொல்லி, அங்க எப்போ தருவான். அவனுக்கு தெரியும், அப்பா உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க, எப்படி எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தர வேண்டியது தரக்கூடாது எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் எல்லாத்தையும் உணரக்கூடிய அவன் முற்றும் உணர்ந்தவன். படிச்சனால என்ன 8 குணங்கள் உண்டு, முற்றும் உணர்தல். இப்ப அவனுக்கு முற்றும் உணரும் என்று சொன்னா நாங்க கேட்டுத்தான் தெரியும் உண்டு, தேவை அவனுக்கு இல்லை. அதனுடையத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது, காமிய வழிபாட்டை விட நிஷ்காமிய வழிபாடு சிறந்த என்ற கருத்தை சொல்லுது சைவ சித்தாந்தம். அதான் சொல்லுது, இந்த நாங்கள் இறைவன்கிட்ட அதத்தா இதத்தா என்று சொல்லி பேரம் பேசக்கூடாது. சரியா? எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் இந்த வருஷத்துல நடந்தால் எனக்கு 100 தேங்காய் உடைப்பன் சொல்லி கடவுளை சொல்றாரு. அப்போ ஒரு பேரம் பேசுறோம். என்ன கடவுளுக்கு நீங்க 100 தேங்காய் உடைச்சால் என்ன, 10 தேங்காய் உடைச்சாலும் அவருக்கு என்ன, நீ உடைச்சிட்டு போ.
சரி, நான் பெரிய பானையில பொங்கல் பொங்கி படைப்பேன். சரியப்பா, படைக்க என்ன செய்யற, நீ சாப்பிடுற என்ன, இறைவனுக்கு பொங்கல் தேவையா? அதனால எல்லாமே இல்லை. எனக்கு நாங்க என்ன செய்யறோம், எங்கட மன திருப்திக்காக நாங்க சொல்றோம். சரியா? கற்பூரம் கொளுத்துறோம். கற்பூரம் ஏன் கொளுத்துறோம்னு எங்களுக்கு தெரியாம இருக்குதுன்னு. கற்பூரம் என்பது கற்பூர ஒளி வந்து இறைவனுடைய ஒளியா இருக்கிற இறைவன் அவன் ஒளி இல்லாமலே போவான். கடைசி நேரத்தில் அவன் ஒன்றும் இல்லாத நிலை இருப்பான், சொருவ நிலை இருப்பான். அதான் கற்பூரம் கொளுத்துறது தாற்பயம். அதுக்கு நாங்க என்ன, உனக்கு 2 பக்கெட் கற்பூரம் கொளுத்துவேன், நீ இப்ப 2 கொளுத்து அல்ல 10 கொளுத்து, எனக்கு என்ன. இப்ப இறைவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரியோ? நாங்கள் உண்மையான பக்தியை செலுத்தினால் அதே போதும். அதான் நான் முந்தி சொன்னபடி, எங்கு மீசன் எனாதவர்க்கு இல்லையே. கடவுளை இருந்து நீங்க கடவுளை பூரணமாக வழிபட்டாலே ஒழிய, அன்பை செலுத்தினால் ஒழிய இறைவனை நாங்கள் அறிய இயலாது. அதான் இன்பம் படைத்தல். இன்பம் என்பது அந்த போகத்தை கொடுக்கிறவன், படைத்தல் என்பது இந்த தனிகரண பூர்ண போகங்களை கொடுத்தல். நான் முந்தி சொன்னது போல, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என்று சொல்லி குலைத்த 10 6வது பாடலை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். பண்பு அடைத்து, தீங்கினை பொருத்தி அல்லது தீங்கினை செய்து உறுதியை செலுத்தி, அன்புக்கு எதிரானது வன்பு. இப்ப சிலர் வந்து அந்த அன்பு இல்லாத ஒரு நிலையில கொடூரமாக செய்வார்கள். அதுகளையும் தடுக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு நான் பக்தியை செலுத்தினால் அது இருக்கும். அது அந்த மற்ற பண்பு என்பது தீங்கு என்ற சொல்லுக்கு பல இன்னொரு சொல்லுவார்கள் உறுதிப்பாடு. பண்பு என்பது ஒரு வலிமையான தன்மை, இறைவனை வழிபட வேண்டும் என்ற அந்த தன்மை, அந்த உறுதி. சிவபரம்பொருள் தான் எல்லாம் என்ற உறுதியை இந்த பண்புக்கு சொல்லப்படும். இப்ப தீமை என்ற சொல்லை விட இறைவனை பரிபூர்ணமாக நம்புகின்ற அந்த உறுதிப்பாடு, வலிமையாக இறைவனை நாங்கள் மிக உறுதியாக, மிக அழுத்த நிறுத்தமாக விடாப்படியா நிற்கிறோம். விடாப்படியாக நின்று இறைவனை வழிபடுவதுதான் இந்த பண்பு என்று சொல்லுவோம். அப்ப அந்த அப்படியான அன்பை செலுத்தினால் இறைவனை அடையலாம். அகலிடம் என்பது அகல் சகலிடம், அகலிடம் அகன்ற இடம். நாங்க விளக்க சொல்லுவோம், அகல் விளக்குன்னு சொல்லுவோம். என்ன, எண்ணெய் ஊத்துற இடம் அகல். சரியோ? இடம் என்பது அந்த பகுதி. அகல் என்பது ஒரு அகன்ற அல்லது விரிந்த அல்லது பரந்த இடம், ஒரு வியாபகமான இடம் என்று சொல்லலாம். அதை நாங்கள் உலகம் என்று சொல்லாமல் அகலிடம் என்பது இந்த பரந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என்று சொல்லலாம். அன்படைத்தான் என்பது அன்பையும் கொடுக்கிறான். திருக்குறள் 73வது குறளை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. அதாவது அருமையான இந்த உயிருக்கு எலும்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்திய வாழும் வாழ்க்கைக்காக என்பது சான்றோர் கருத்து. இந்த உடம்போ ஏன் எங்களுக்கு எலும்பையும் தந்து தசையும் தந்து அதில் போட்டு அழகா நிலையை தந்து என்று கேட்டால், நாங்கள் ஆசைப்பட்டு உலகத்தில் இன்பத்தில் திளைத்திருக்கிறதுக்காக அல்ல, இறைவனை வணங்குறதுக்காக, அன்போடு பொருந்தி இருக்கிறதுக்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான். அன்புக்கும் உண்டோ அடைக்கின்றாள் என்று சொல்லுவார்கள். என்ன, அன்புக்கும் உண்டோ அடைக்கின்றாள். அன்புக்கு இந்த அடைக்கிற தன்மை கிடையாது, அதை எல்லாரையும் நினைக்கிற தன்மை தான் இருக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, சரியா, அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. நான் முந்தி சொன்ன கதை வந்து, ததீசி முனிவர் தன்னுடைய உள்ளந்தண்டை எலும்பையே வஜ்ராயுதம் செய்யறதுக்கு இந்திரனு கொடுக்கிறார் என்றால், தன்னுடைய உயிரை விட இந்த மற்ற உயிர்கள் கொண்ட அன்பு பெரிது தான். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கின்றது சொல்லப்படுகின்றது. சரியோ? அந்த வாழ்க்கை, சரியா, வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இறைவனை வழிபட்டு முக்தி இன்பம் பெறுவதற்காகத்தான். அப்பர் பெருமான் 33வது பதியத்துல 4வது திருமுறையில 33வது பதியத்தை 4வது வார்த்தை சொல்றார். கால் கொடுத்து இருகையேந்தி களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல்படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து, சரியா, 2 வாசல் ஏல் உடைத்து ஆவமைத்து 7 சாலே பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமறை
காடு மாதிரி இறைவன் இவ்வளவும் தாரார். என்ன கால் கொடுக்கிறார், காற்றை கொடுக்கிறார், காலையும் கொடுக்கிறார், இதுகை கொடுக்கிறார், களி நிறைத்து இறைச்சி எல்லாத்தையும் இந்த களி என்று சொல்றது அந்த இறைச்சியோடு சேர்ந்த மேதை பொருள் எல்லாத்தையும் ரத்தம் மேதை எல்லாத்தையும் கொடுத்து சரியா மேய்ந்து எலும்பாலே நரம்பாலையும் மேய்ந்து தோலால மூடி அதான் தோல் படுத்து உதிர நீரால் சூரத்து இந்த ரத்தத்தாலாம் ஓடை சொல்லி சொல்லலாம் உண்டாக்கி சரி 2 வாசல் வாயும் சரியா மூக்கம் அந்த 2 வாசலோட மேலும் 7 வாசல் 9 வாசல் என்று சொல்றாரு. 2 வாசல் 7 உடைத்து ஆவமைத்து 7 சாலேகம் பண்ணி 7 ஜன்னல் சாலேகம் என்றது சாளரம் என்று சொல்லுவோம், ஜன்னல் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் இங்கே அந்த துவாரம் என்று சொல்லலாம். 1லேயே 9 வாசல் வச்சாய். அப்புறம் பார்த்தார் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், உன்னையா உன்னடைக்க போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று சொல்லி பாடுகின்றார். அவருடைய இறுதி பாடல், இறுதி பதிகம். எண்ணுகேன் என்று சொல்லி எண்ணுகேனோ பெருமான் திருடி எண்ணு நன்றால் சரியா என்று சொல்லி பாடுகிறார். இந்த 9 வாசல் வச்சேன் இங்கே இதைத்தான் சொல்லுறார். சரியா 9 வாசல் 2 வாசல் வாயும் மூக்கும் வாயும் மூக்கும் இல்லாட்டால் மற்ற வாசல்கள் இல்லாட்டாலும் ஜீவிக்கலாம், வாயும் மூக்கும் இல்லாட்டா இருக்கலாம். வாயால உண்ண வேண்டும், அதை காட்டாலும் பரவாயில்லை, சாப்பிட வேண்டும், மூக்கால சுவாசிக்க வேண்டும். 2ம் இல்லைன்னு சொன்னால் ஜீவிக்கலாது. அடுத்த 4ம் அடுத்த 7ம் வந்து ஜன்னல் என்று சொல்றாரு. என்ன அப்படி சொல்லப்படுது. நாங்கள் தோத்து பார்க்கும்போது மனித உயிர்களை படைப்பதற்கு, மனித உயிர்களை படைப்பது என்றால் உயிர்களுக்கு இந்த தங்குறதுக்குரிய கூட்டை கொடுப்பதற்கு தான் படைக்கிறது என்று சொன்னால், உயிரை படைக்கிறது என்றால் உயிரை இறைவனாலும் படைக்கலாது. சரியா இறைவனாலும் உயிரை படைக்கலாது. இறைவன் உயிர் ஒருவராலையும் படைக்கப்படாது, அனாதி என்று பார்த்த நாங்கள். பதி பசு பாசம் என பகர் 3ல் பதினை போல் பசு பாசம் அனாதி என்று படித்த நாங்கள். அப்ப இந்த மனித உயிர்களை படைப்பதற்கு முன்பாக உலகை படைத்து மனித உயிரை இந்த உலகத்தை தோற்றுவித்து சரி அதுக்கு பிறகு இந்த உயிர்களை உடம்பில் பொருத்தி அதான் படைக்கிறது. அதிலே எல்லா இன்பங்களையும் கொடுத்து போகம் கர்ண பூன போகங்களை கொடுத்து அருளிய முழு முதற் பொருளாகிய இறைவனிடம் அன்பு செலுத்தி எல்லாத்தையும் தந்த இறைவனை நாங்கள் என்ன செய்யணும், அவன் செய்த உபகாரத்தை நன்றியை மறக்காமல் அவனோடு தோன்றி இருக்கின்ற அந்த அன்பை உங்களுடைய அன்பை செலுத்தி அவனை வணங்கி அவன் அருளை பெற அறியாதவர்கள், அருளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த தன்னுடைய அறிவை பயன்படுத்தாதவர்கள், முயற்சி ஏறாதவர்கள், இந்த உலக வாழ்வு நிலையானது என்று நம்பி நாங்கள் கோடிக்கணக்கில் ஆண்டு காலம் வாழ போர்மட்டு நினைக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைனால இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்கிறோம்ன்ற சந்தேகம், இன்றைக்கு இருக்கிறது சந்தேகம், இப்ப இரவில படுக்கிற நேரம் காலமே எழும்புறோம் என்றே சந்தேகம். இப்ப இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்றது என்ற நிலையில இருக்கிறது எல்லாம் மறந்து இந்த உலக வாழ்வு நிலையான நம்பி அதை உறுதியாக பற்றி அதை வன்படைத்து உறுதியாக பற்றி இறைவனை உறுதியாக பற்றாது இந்த உலக வாழ்க்கைதான் நிலையானது என்று சொல்லி அதை பற்றி நிற்கிறார்கள். என்றாலும் அன்பை படைத்த சிவபெருமானே உலகமெல்லாம் பரவி உள்ளான், எல்லாம் பகலிடம் என்று சொல்லுவோம். என்ன அன்படைத்தான் தன் அகலிடத்தானே எல்லாவற்றையும் தன்னிடத்தை கொண்டிருக்கிறான். அன்பை படைத்த பெருமானே உலகம் எங்கும் பரவி உள்ளான், அந்த ஒரு உண்மை பொருளாக உள்ளான், நிலையான பொருளாக உள்ளான் என்பதே திருமூலருடைய வாக்கு. இறைவன் எங்கும் இருந்து உலகத்தை எல்லாம் படைத்து இந்த உயிர்களை எல்லாம் தோற்றுவித்து அவர்களுக்குரிய அனுபவிக்கக்கூடிய பொருளை அன்பு எல்லாத்தையும் கொடுத்து நல்ல வாழ்வு வாழ வைக்க இறைவன் நாங்கள் நம்பி மறந்து அவனை வணங்காமல் அல்லது அவனுடைய உபகாரத்தை நினையாமல் உலக வாழ்வுதான் நிலையானது என்று எண்ணி அல்லற்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், கெட்டு போகிறோம். அது மீண்டும் மீண்டும் பிறப்பிலே இருந்து துன்பப்படுகின்றோம். இறைவன் எல்லா மயமாக உலகமயமாகவும் இருக்கிறான், உண்மை பொருளாக இருக்கிறான் என்ற உண்மையை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். ஒன்றாகதான் முன்படைத்து இன்பம் படைத்த முதலிடை அன்படைத்து எம்பெருமானை அருகில வன்படைத்திந்த அகலிடம் வாழ்வினில் அன்படைத்தான் தன் அகலிடத்தானே.
அடுத்த பாடல் இந்த 277. வேண்டினார்க்கு வேண்டியது தருவான். உங்களுக்கு தெரியுமே, வேண்டத்தக்க தருவோனே, வேண்ட முழுதும் தருவோனே என்று நாங்கள் மாணிக்க சொன்னது, அதையும் இங்கே திரும்ப திரும்ப சொல்றார். வேண்டினாருக்கு வேண்டியது அருள்வான். யாராருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உணர்ந்து தேவைக்கு தக்கவற்றை எல்லாம் தருகிறான். நாங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை, அவன் கேட்காமலே தருவான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றதெல்லாம் இங்கே பொருந்தாது. சரியா? இறைவனை வழிபடுங்கள், உடன்போடு வழிபடுங்கள். சரியா? அவனே ஒரு முழு பொருளாக நீங்க போற்றி போடுங்கள். எங்களுக்கு இந்த உடம்பை தந்தது முத்தி இன்பம் பெறுவதற்கின்ற உண்மையை உணருங்கள். அப்ப அவன் என்ன செய்வான்? ஓடி வந்தால் செய்வான். சரிதானே? இப்ப சோதி வடிவானவனை நாள்தோறும் வழிபட்டால் ஒளிபெருகை செய்வான். ஒளி இந்த பிரணவ ஒளி, இந்த சக்தி ஒளி, இந்த சிவ ஒளி என்று சொல்லுவோம். இறைவனுக்கு அன்பு செய்தால் அவன் எல்லாவற்றையும் தருவான். அன்புதான் அவனுக்கு தேவை. அவனை அன்போடு நாங்கள் வழிபட்டால், மனமுறையை வழிபட்டால், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினால், சரியா, பொழுதுள்ள முருகி அழுதுடல் கம்பித்தால், சரியா, பசுமரத்தாணி அறைந்தால் போல கசிவது பெருகி கடல் மருகி அகங்குலைந்து அனுகூலமாய் மீது விதித்து, அப்படி இறைவனை நாங்கள் வழிபட்டால் அவன் நிச்சயமாக செய்வான் என்று சொல்கின்றார் இந்த 277வது மந்திரம். கருத்துரு செம்பொஞ்சை காய் கதிர்த்தோதி இருத்தியும் வைத்தும் இறைவன் அன்றேத்தியும் அதிர்த்தியுள் ஈசனை யாரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் போனே. கருத்துரு செம்பொன் செய் காய் கதிர்ச்சோதி இருத்தியும் வைத்தும் இறைவனன்று ஏற்றியும் அதிர்த்தியுள் ஈசனை யார் அருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் பின்னவர் போனே. கருத்துரு செம்பொருள், இந்த கருத்திலே பொருந்துகின்ற, இந்த உள்ளத்திலே பொருந்துகின்ற, எண்ணத்திலே நிறைந்திருக்கின்ற இந்த செம்பொருள், செம்மையான பொருளாக விளங்குகின்ற சிவன், சரியோ, காய் கதிர்ச்சோதி, அந்த உருக்கின காய்ச்சின இரும்பு போல ஒளிமயமாயிருப்பான். அது துருத்தியில போட்டு இரும்பை நாங்கள் உருக்கினோடனே அந்த இரும்பு நெருப்பு போல சோதி போல வருவது போல அந்த காய் கதிர்ச்சோதி அல்லது வீசுகின்ற பிரகாசிக்கின்ற சோதி வடிவான சிவன். அவர் 2 விதமாய் சொல்கின்றார். இந்த கருத்திலே சரியா பொருந்திருக்கின்ற இந்த உருக்கு முகத்து, உருக்குமுக உலை முகத்து பிரகாசிக்கின்ற உலையை நாங்கள், அதை நீங்க தெரியும், அந்த ஆட்ட 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 நெருப்பெல்லாம் அப்படியே மேலே பிரகாசித்து கொண்டிருக்கும், சிவந்த நெருப்பு வரும். அப்படி அந்த சோதி வடிவாக இருக்கிற இறைவன், உண்மையான தன்மையை பெற்றிருக்கிறவன், செம்பன் பொன் போன்ற ஒளிய உடையவன், சரியா, மாற்று என்ற பொன்னால் அமைக்கப்பட்ட இந்த பொலிவு மிக்க இந்த இயற்கையான உண்மையான பேரொளி புலம்பா இருக்கிறவன் கருத்துரு சொம்பன் சோதி காய்கதிர் சோதி என்று சொல்வார். அப்ப உள்ளத்துக்குள்ள மனதிலே இருக்கின்ற இந்த ஒளி செம்மையான ஒளியாக இருக்கின்றவர். காய்கதிர் என்றது சூரியன் ஒளி வீசுகின்ற போது அதிகாலையில அந்த அல்லது மாலையில இந்த செம்மையான ஒளி வீசுகிறது போல, அல்லது துருத்தியில இருக்கிற அந்த நெருப்பு அந்த பிரகாசம் போல இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கிறான். கருத்துரு செம்பன் செய் காய்கறி சோதி இருத்தியும் வைத்தும் அவனையே, சரியா, இருத்தியும் வைத்தும் இறைவன் என்ற இருத்தியும். இப்ப இருத்தி என்றது நினைத்து மனதுக்குள்ளே இருத்தி வைத்து மனதிலே நினைத்து, சரியா, அப்ப மனதுக்குள்ளே நினைத்தும் நினைத்தவரை உள்ளுக்குள்ளே இருத்தியும், நினைக்கிறது மட்டுமில்ல அவரை நிரந்தரமாக எங்களுக்குள்ளே இருக்கு உள்ளமே கோயிலாக கொள்கிற தன்மையை உருவாக்கியும் இருத்தியும் வைத்தும். அப்ப அவரை நினைத்தும் நினைப்பால் இருத்தியும், மற்றது உள்ளத்துக்குள்ளே அவனை இருத்தியும் இறைவன் என்று ஏற்றியும், அவன் எல்லாருக்கும் மேலான முழுமுதற் கடவுளை சிவபெருமானை என்று போற்றி புகழ்ந்து ஏற்றியும் பாடியும் வழிபட்டு மனத்துக்குள்ளே இருத்தியும் மனத்தை அவனிடத்திலே வைத்தும் இறைவா இறைவா என்று ஏற்றியும் திருவருளால் இடையரா நினைவை உள்ளத்துக்குள் இருக்க செய்ய வேண்டும். அதுதான் ஒரு பெரிய பரம்பொருள் என்று சொல்லி நாங்கள் நிரந்தரமாக நிறுத்தி வச்சிருக்க வேண்டும். ஈட்டியும்
வைத்தும் இறைவன் ஏத்தியும் அருத்தியுள் ஈசனை யார் அருள் வேண்டில், அருத்தி என்று அன்பு கொண்டு அர்ச்சித்து, சரியா, அவரை ஈசனை யார் அருள் வேண்டி, யார் என்றாலும் சரி அவன் அன்பு செலுத்தினான், யார் அவன் அருளை வேண்டி இருந்தாலும், யாராவது அவனோட அன்பு செலுத்தி இருந்தாலும், சரியா, அருத்தி என்பது அன்பாக, பக்தியாக, காதலாக இருந்தால், சரியா, அருத்தியுள் ஈசனை அன்பு செலுத்தி ஈசனை வணங்கி அருள் வேண்டில், அவனை அருள வேண்டி நின்றால், திருவருளை பெற வேண்டும் என்ற அந்த உந்துதலில் நாங்கள் இருந்தால், அதாவது பேரின்பமாம் என்ற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த அன்பை செலுத்தினால் வேண்டினால், விருத்தி கொடுத்திடும் விண்ணவரோனே. விருத்தி என்பது மேலான தன்மையை கொடுக்கிறார். விருத்தி என்பது இந்த இன்பத்தை, வளத்தை, அருளை, எல்லா ஆற்றலை, பேரின்பத்தை தான் விருத்தி, எல்லாத்தையும் விரிவான தன்மை, விரிந்தோர் நிலையை கொடுக்கிறார். தன்னோடு இணைகின்ற தன்மை. விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோனே, தேவர்களுக்கு தலைவனான தேவதேவனை என்று சொல்லுவாங்க. தேவதேவனை திருத்தின நகரோடு சுபக்குழந்தினை சென்றடமனே சொல்லி பாடுகிறார்கள் வார்த்தை. அப்ப இந்த விண்ணவர் கோன், தேவர்களுக்குரிய தலைவனா இருக்கின்ற இந்த சிவபெருமான் இந்த ஒளியிலே நின்று இருக்கிறான். ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த காய் ஒளி, காய் கதிர் ஜோதியா இருக்கிற இறைவனை நாங்கள் என்ன செய்ய வேணும்? எங்களுக்கு விருத்தியை தருகின்றான். எங்களுக்கு தேவையான எல்லா பேரின்பத்தையும் எல்லாருடையும் தன்னோடு சேர்ந்திருக்கின்ற சிவமான் தன்மையும் தருகின்றான். அவனை தொழுதால் நாங்கள் அவனுடைய உலகத்திலே அல்லது சாலோக, சாமீப, சாருவ, சாயுச்சி அத்தனையும் வரலாம். சரியா? அப்ப மாணிக்கவாசகர் சொல்றார், யானே போய் என் நெஞ்சும் போய், சரியா, என் அன்பும் போய், ஆனால் அழுதால் அடியை பெறலாமே. இறைவனை அழுது அதான் அழுதுளம் உழுதுளம் உருகி அழுதுடல் கம்பித்து அழுதால் அவன் அருள் செய்வான். மாணிக்க வாசகரை சொல்லுவார்கள், அழுதடி அடைந்தான் என்பர். அழுதுதான் அவர் அவனை வழிபட்டிருக்கிறார். அவருடைய பாடல்கள் எல்லாம் இந்த கசிந்து உருகிற தன்மையை, நெக்கு உருகிற தன்மையை கொண்டவா இருக்கும். சரியா? இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து என் நண்புரிக்கு கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கலனைகள். வடிவா சொல்றாரு என்ன? இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து, சரியோ, பூன்புலால் ஜாக்கை புறபுற கனிய பொன்னடுங்கோயிலா பூந்தன் என்பலாம் உருக்கி எளியாண்டு ஈசனையே மாசிலாமணியே துன்பமே புறப்பே இறப்புடுமயங்கா தொடக்கலாம் அர்த்தனை சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன். இன்பம் பண்ணி சொல்றார், அன்பண்ணி சொல்லுறார், நிறைய சொல்லுறார். அப்படி இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கிற நிலையை நாங்கள் உருவாக்கினால் திருத்தி கொடுக்கும் நபர்கோன் அந்த இறைவன் எங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும், சரியா, இறைவனோடு ஏந்திருக்கின்ற இந்த பேரின்ப முத்தி, அத்திவித முத்தி, பரமுத்தியையும் தருவான் என்று சொல்லி இங்கே திருமண சொல்றார். தான் கருத்து உருன்றது கருத்திலே, உள்ளத்திலே, அறிவிலே இருக்கிறது, அறிவிலே கலந்திருக்கிறது. காய் கதிர் சோதி, இலையிலே காய்கின்ற பொன் போன்று விளங்குகின்ற அக்கினி பிளம்பு, சரியா, கருத்தில் உருக்கி பொன் போல காணி சோதி பிளம்பு. அடுத்தது காய் கதிர் இறைக்கின்ற சூரிய ஒளி, அதிகாலையில் இறைக்கின்ற அல்லது மாலை பொழுது இறைக்கின்ற செவ்வொளி, அதையும் சொல்லலாம். சரியோ? நான் முந்தி சொன்னது போல இந்த பிடித்தவத்து 10வது பாடல் தான். பூன்புலால் ஜாக்கே புறவரி கனிய பொன்னடுங்கோயிலா பூந்து என் என்பெல்லாம் உருக்கி, அந்த உருக்கிற தன்மையை சொல்றார். இளைய ஆண்ட, சரியா, ஈசனே மாசிலாமணியுமே துன்பமே பிறப்பே இறப்புடுமயக்கா திறக்கும் துன்பம் நீக்கிறவர். என்ன துன்பம்? இந்த வாழ்க்கையில நாங்கள் உலகத்துல வாழும்போது ஏற்படுற அத்தனை துன்பங்களையும், பிறப்பு, இந்த பிறப்பு ஆகிய அந்த பிறப்பு கொடுமையையும், இந்த பிறப்பு இல்லை என்றால் இறப்பு என்ற தன்மையும் இல்லாத தன்மையும், மயக்கம், இந்த மயக்கிற தன்மையும், கொடக்கு, இந்த குறைபாடு எல்லாத்தையும் அறுத்து தான் துன்பமே பிறப்பே இறப்புடு மயக்கம் கொடக்கெல்லாம் அறுத்த நற்சோதி, சோதி வடிவமா இருக்கிற இறைவன் இன்பமே, ஒரு இன்பமே வடிவானவன். உன்னை சிக்கன பிடித்த, இறைக்கு பிடித்த நீ அசைய இயலாதப்பா, உன்னை பிடிச்சாச்சு. சரியா? பிடிச்சால் நான் முந்தி சொன்னது போல
சகாதேவன் கண்ணனுடைய 2 காலையும் இறுக்கி பிடிக்கிறான். சரியா? இறுக்கி பிடிச்சால் அதெல்லாம் செய்ய முடியாது. சரியா? அருள் செய்தி ஆக வேண்டும். அந்த கதையை நம்பி சொன்னான். அப்ப நாங்கள் இந்த இறைவனை மனதிற்குள்ளே நிறுத்தி இறுக்கமா வைத்து அன்பை பாராட்டினால் அவன் எங்களுக்கு வேண்டின எல்லாத்தையும் தருவான், விருத்தி தருவான், வளர்ச்சியை, மேன்மையை, இன்பத்தை, தன்னோடு சேர்ந்து இருக்கின்ற இறைத்தன்மையை தருவான். இருத்தி என்பது எங்களை மனத்துக்குள்ளே சிவனை எழுந்தருளை செய்தல் இருத்தி. வைத்தல் என்பது மனத்துக்குள்ளே சிவன்பால வைத்து. சரியா? அப்ப இறைவனை நினைத்து அவனை உள்ளத்துக்குள்ளே நிலைக்க வைத்து. திருப்பல்லாண்டை நீங்க பார்த்திருப்பீங்க. மிண்டு மனத்தமர் பூமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி உடியற்கு ஆட்சியமின் குலாம் இருந்தோ. கொண்டும் இறைவன் உள்ளத்திலே கொண்டும், கொடுத்தும் எங்களுடைய இதயத்தை அவனுக்கு இருப்பிடமாக கொடுத்தும், குடி குடி ஈசற்கு இந்த வழி வழியாக எல்லாருக்கும் நன்மை செய்கின்ற இறைவனை ஆட்சியுமே அடிமையாக இருங்கள், அவனை வணங்குங்கள், அவனுக்கு தொண்டு செய்யுங்கள் என்று சொல்லி சேர்ந்தனால் பாடுகிறார். அது எங்களுக்கு தெரியும். இறைவனை நாங்கள் மனதிலே நினைத்து அவனை உள்ளத்திலே இருத்தி வச்சிருக்க வேண்டும். அருத்தி என்பது அன்பு பாராட்டி. விருத்தி என்பதை பார்த்து நாங்கள் அது மேன்மையான வளர்ச்சியான பேரின்பத்தை முத்தியை தருகின்றது. விண்ணவர் என்பது தேவர், விண்ணவர் என்பது தேவர்களின் தலைவன், தேவன் என்று சொல்லலாம். என்ன சரியோ? தொகுத்து பார்க்கும்போது அறிவு பொருந்திய கருத்துரு இந்த உள்ளத்துக்குள்ளே பொருந்திய ஒளி வீசும் காய்கதிர் போதி வடிவான இறைவன் உருக்கிய செம்பன் ஒளி வீசுவது போல, சூரியனுடைய செவ்வொளி போல அன்பர் மனக்கோயிலே, அன்பருடைய சிவனையாருடைய மனக்கோயிலே சோதி சுடர் ஒளியாக திகழ்கின்றான். இறைவன் ஓதி வடிவாக உள்ள கமலத்திலே இருக்கின்றான். அவனை நெஞ்சில் நிறுத்தியும் என்றது நினைத்தும், நெஞ்சில் வைத்தும் அதை நிரந்தரமாக அவனை குடியிருக்க செய்தும், போற்றி துதித்து உள்ளன்போடு யார் வேண்டி நின்றாலும் அவனை வணங்கி யாராவது எவராவது உள்ளன்போடு வணங்கினால் அவர்களுக்கு வளமான வாழ்வை அருத்தி, சரியா, விருத்தி ரெண்டையும் செய்வான். அன்போடு இருக்கிறவர்களுக்கு அருத்தி செலுத்தினவர்களுக்கு விருத்தி செய்வான். அன்பை கொடுக்கிறவர்களுக்கு அவன் எல்லா விதமான நலன்களையும் அளிப்பான். அவர்களுக்கு வளமான வாழ்வை இந்த வானவர் தலைவனாகிய, சரியா, வானவர் தலைவன் சொல்றது தேவதேவன் சொன்னாங்க தானே. என்ன சரியோ? வானவர் தலைவன் என்று சொல்லப்படுகிற அந்த விண்ணவர் கோன் தேவருக்கு தேவதேவனாகிய சிவன் எல்லாவற்றையும் கொடுப்பான் என்று சொல்லி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். சரியோ? இன்னொரு 2 மந்திரம் இருக்குது இந்த பாடம் முடிக்கிறதுக்கு. நான் அடுத்த முறை பார்ப்போம். உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். தயவு செய்து நீங்கள் வெக்கப்படாமல் அல்லது நாங்கள் பிள்ளையாக யோசிக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். என்ன கருத்துக்களுக்கு தான் இந்த இடத்துல கொடுக்குறோம். நாங்கள் கருத்துக்களை நாங்கள் பரிமாறி கொண்டாத்தான் படிச்சதுல பயணப்படுறோம்னு நாங்கள் திரும்ப 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 சொல்றோம். இப்போ கருத்து இல்லைன்னு சொன்னால் படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் கருத்து கதைச்சு பேசி செய்த விஷயத்தை